அனைவருக்கும் வணக்கம். 90ஸ்ல டாட்டாவோட நம்பர் 1 காரா இருந்தது தான் இந்த டாடா சியரா. திரும்ப கம்பேக் குடுத்துருக்காங்க. இப்போ இந்த காரோட ஓவரால் ரிவ்யூ அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ எஸ்யூவி மார்க்கெட் லீடரா இருக்கிற கிரெட்டாவுக்கு இது எந்த அளவுக்கு டஃப் குடுக்குன்றதையும் பார்க்கலாம். காரோட ஃப்ரண்ட்ல ஃபுல்லி க்ளோஸ்டு கிரில்லும், சேபர் எல்இடி பூஸ்டர் ஹெட்லாம்ப் அண்ட் டிஆர்எல்ஸும் குடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் வித் கார்னரிங் ஃபங்க்ஷனோட ஒரு எலிவேட்டட் டிசைனா இருக்கு. சைடு ப்ரொஃபைலில் பார்க்கும்போது சிக்னேச்சர் சியரா கிளாஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வித் லைட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது அந்த மாடர்ன் அப்பீலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளாட் அண்ட் ரியர் சைடு எல்இடி டெய்ல் லேம்ப் வித் ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்டர் விசிபிலிட்டி, அதுவும் கனெக்டடாக இருக்கும் அந்த டெய்ல் லேம்ப்பு. அந்த கேபினே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸி டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதனால தான் உள்ள அந்தளவுக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுக்க முடியுது. அதே மாதிரி பிக் அண்ட் போல்ட் R19 டைமண்ட் கட் அலாய்ஸோட அவுட்ஸ்டாண்டிங் ரோட் ப்ரெசன்ஸாக இருக்குது. ஒரு வெஹிக்கிளோட இன்டீரியரில் ரொம்ப முக்கியமானது இன்ஃபோடைன்மெண்ட் செட்டப். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் ட்ரிபிள் ஸ்க்ரீன் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஃபோடைன்மெண்ட்டும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ஒரே லைனாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. கோ டிரைவர் சீட் வர அந்த இன்ஃபோடைன்மெண்ட் செட்டப் ஸ்க்ரீன்ஸ் வருது. அதில் நம்ம கேமிங்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிரைவருக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டீரிங் வீல்ஸ் இருக்குது. பேனரோமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. 28+ ஆப்ஸ் கேமிங் அண்ட் ப்ரௌசிங்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டால்பி அட்மாஸ் ஜேபிஎல் ஸ்பீக்கர் செட்டப்போடு இருக்குது. அதே மாதிரி கூல்டு க்ளவ் பாக்ஸ், ரியர் ஏசி, 6-வே பவர்டு டிரைவர் சீட்டை 6-வே பவர்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வித் மெமரி ஃபங்க்ஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க. இதோட இன்னொரு ஹைலைட் என்னென்னா 622 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக் ரோ சீட்ஸை நம்ம ஃபோல்ட் பண்ணுறப்போ 1200 லிட்டர்ஸ் வர ஸ்பேஸ் கிடைக்குது. மார்க்கெட்டில் இருக்கிற எஸ்யூவில பெஸ்ட் இன்டீரியர் ஸ்பேஸ்னால் இந்த டாடா சியராவை சொல்லலாம். இப்போ வெஹிக்கிளோட பாடி டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 4340 mm லென்த்தும், 1841 mm விட்த்தும், 1715 mm ஹைட்டும் இருக்குது. 2730 mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 லிட்டர்ஸ். மிட் சைஸ் எஸ்யூவியோட லாங்கஸ்ட் வீல் பேஸ் இருக்குன்னா அது சியாராவோட வீல் பேஸ் தான். இதனால தான் இந்த கேபின் இவ்வளோ ஸ்பேஸும் கம்ஃபர்ட்னஸும் இந்த வெஹிக்கிளில் கொடுக்க முடியுது. அதர் பிராண்டை விட ரொம்பவே கூடுதலாக இருக்குது. சியாராவோட இன்ஜின் பவர் அண்ட் சிசி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதோட டார்க் ஜென்ரேஷன் பார்க்கலாம். ஆக்சுவலாக 3 டைப் இன்ஜின் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு டர்போ பெட்ரோல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டீசல் இன்ஜினும் இருக்குது. சியாராவில் இவி ஆப்ஷனும் இருக்குது. பட் நான் இதில் ஐசி இன்ஜின்ஸ் பற்றி மட்டும்தான் கம்பேரிசன் கொடுக்குறேன். இவியை பற்றி இதில் மென்ஷன் பண்ணலை. ஃபீச்சர்ஸ் ஆர் சேம். இவின்றது அந்த பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும்தான் செப்பரேட் ஆட் ஆகும். 1.5 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் ரெவட்ரான் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 சிசி 4 சிலிண்டர் இன்ஜின் இருக்குது. 106 PS பவர் அட் 6000 RPMல ப்ரொடியூஸ் ஆகுது. 145 Nm டார்க் அட் 2100 RPMல ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடு மேனுவல் அண்ட் 7 ஸ்பீடு டிசிடி, இதில் டிசிஏன்றதை கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் டர்போவை பொறுத்தவரை 1498 சிசி 4 சிலிண்டர், 160 PS பவர் அட் 5000 RPMல ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி 255 Nm டார்க்கு 1750 4000 RPMல ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் 6 ஸ்பீடு ஏடி மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்மிஷன். டீசலை பொறுத்தளவு அதே 1500 சிசி 4 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. 118 PS பவர் அட் 4000 RPMலையும், 260 Nm டார்க் மேனுவல்லையும், அதே மாதிரி 280 Nm டார்க்கு ஏடிலையும் ப்ரொடியூஸ் ஆகுது. நல்ல டீசல் நல்ல மைலேஜ் கிடைக்கும். சிஆரில் அடாஸ் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெவல் 2 அடாஸ் கொடுத்துருக்காங்க வித் 22 ஃபங்க்ஷன்ஸு. லைக் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, அட்டானமஸ் எமர்ஜென்சி பிரேக் இருக்குது. அதே மாதிரி இந்த பெடஸ்ட்ரியனுக்கு லேன் கீப்பிங் அசிஸ்ட்டு, அதே மாதிரி பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் மாதிரியான எல்லா ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய டாட்டாவை கம்பேர் பண்ணுறப்போ அதே டிசைன் அதே ஸ்ட்ரக்சரில் புதுசாக இப்போது நிறைய ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸை பொறுத்தளவு டாட்டா சிஆரில் எந்த குறையும் இல்லை. எல்லா ஃபீச்சருமே இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 6 கலர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லா கலருமே கொஞ்சம் அட்ராக்டிவாக, குவாலிட்டியும் நல்லா இருக்குது, பெயிண்ட் குவாலிட்டி. அதே மாதிரி பில்ட் குவாலிட்டி பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. டாட்டானால இப்போ 5 ஸ்டார் பில்டு தான். இது பாரத் என்கேப்பில் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட பாசிட்டிவ் பார்க்கலாம். பாசிட்டிவ் பொறுத்தளவு ஃபீச்சர்ஸ் ஓரியன்டட் எல்லா ஃபீச்சரும் அடாஸ் மாதிரியான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஃபீச்சர்ஸும் உள்ளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா பவர் சீட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரைடிங் கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்குது. அதுதான் மிக முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கு வீல் பேலன்ஸ் இருக்கனால ரைடிங் நல்லா இருக்குது. அதே மாதிரி கம்ஃபர்ட்னஸ் இருக்குது. நெகட்டிவ் என்னென்னா உங்களுக்கு டாட்டாவோட சர்வீஸ். அது ஓவராலாக எல்லா இடத்துலையுமே, குறிப்பிட்ட எந்த இடமும் கிடையாது, ஓவராலாக எல்லா லொக்கேஷன்லையுமே சர்வீஸ் இஷ்யூ இருக்குது. ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி.
இதோட இன்டீரியர் ஃபேப்ரிகேஷன் குவாலிட்டியாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் குவாலிட்டியாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஸ்டினபிளாக தான் இருக்குது. ஏன்னா இதோட டாப் அண்ட் ஆல்மோஸ்ட் 27 லேக்ஸ் கிட்ட நியர்பை வருது. அப்படி இருக்கும்போது அதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் அந்த இதில் மிஸ் ஆகுது. இதோட குவாலிட்டி, பிளாஸ்டிக் குவாலிட்டி, இன்டீரியர் ஃபேப்ரிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் கிரிட்டாவோட ஏன் கம்பேர் பண்ணேன்னா, ஃபீச்சர் டெக்னிக்கலாக இப்போ வீல் பேஸ், வண்டி பாடி டைமென்ஷன்லேருந்து எல்லாமே கிரிட்டா ஓவர்டேக் பண்ணுது. ஆனால் எந்த விஷயத்தில் அடிபட்டு போகுதுன்னா, கிரிட்டாவோட இன்டீரியரில் கொஞ்சம் கூட வராது. அதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் கிரிட்டா நிற்கிறதுக்கு காரணம் அதுதான். இந்த வண்டியை கிரிட்டாவுக்கு காம்படேட்டராக கொஞ்சம் இன்டீரியர்லாம் இது பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா கிரிட்டாவுக்கு ஒரு பக்காவான ஒரு எனிமி இருந்திருக்கும். பட் இப்போ அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. இதை மட்டும் சரி பண்ணிட்டாங்கன்னா சியரா வந்து சூப்பர் நம்பர் வரும், கிரிட்டாவை கண்டிப்பாக ஓவர்டேக் பண்ணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது மிஸ் ஆச்சு, இல்லை ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டீசெண்டாக சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட் தான் மோட்டிவேஷன். ஸோ அதை கரெக்டாக சொன்னீங்கன்னா நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.